ஓம் ஹ்ரீம் பைரவி க்ளாம் ஹ்ரீம் ஸ்வாஹா. வணக்கம். நிறைய பேர் அஸ்ட்ராலஜில இருப்பாங்க. ஆனா யார் உண்மையான ஜோதிடர்? யாருன்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு டேட் ஆஃப் பர்த் அவருக்கு கொடுத்தா அவர் உங்களோட லக்னம் என்ன அது கண்டுபிடிக்கணும். அது எப்படின்னா, உங்க பாஸ்ட் ஈவெண்ட்ஸ் அவர் சொல்லணும். 2-3 பாஸ்ட் ஈவெண்ட்ஸ்க்கு அந்த லக்னம் மேட்ச் ஆகுதா இல்லையா ஃபர்ஸ்ட் அவர் கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது அவர் பரிகாரம் கொடுக்கும்போது என்னென்னமோ காஸ்ட்லியான பூஜை, ஜெம் ஸ்டோன்ஸு, இந்த நியூமராலஜி, டேரட் கார்டு, அதுக்கப்புறம் கருங்குலி மலை என்னென்னமோ இருக்கு இல்லையா, அது எல்லாமே புரோத்பர பராசரா ஓரா சாஸ்திரத்துல இல்லை. அங்கே ரொம்ப சிம்பிளான ரெமெடி. இப்போ கஷ்டத்துல இருக்கிறவருக்கு எப்படி நீங்க ரெமெடி சொல்றீங்க? காஸ்ட்லியான பூஜை எல்லாமே இல்லை, ஜபம், தானம் இந்த மாதிரி தான் இருக்கு. அந்த ரெமெடி சொல்லணும். ஸோ உங்க பாய் சொல்றவரு உங்க ஃபியூச்சர் கூட அவரு சொல்லுவாங்க. இதான் சிம்பிளான லாஜிக். ஸோ நான் எப்படி சொல்றேன்னா, ஒருவேளை உங்ககிட்ட டேட் ஆஃப் பர்த் சரியா இல்லைன்னா கைரேகை நாம பார்க்கணும். கைரேகை எப்படின்னா வெஸ்டர்ன் பாமிஸ்ட்ரி மாதிரி கிடையாது. இங்க நாடி ஜோதிடம் படி நிறைய விஷயங்கள் இருக்கு. இங்க இருக்கிற ரேகைகள் வச்சு நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஹாரோஸ்கோப் அளவுக்கு இல்லை, ரெண்டுமே கம்பேர் பண்றேன் நான். ஜாதகம், கைரேகை, ஹோராரி ஆஸ்ட்ராலஜி, பிரஷ்ன சாஸ்திரம், அதுக்கப்புறம் எல்லாமே சிந்தசைஸ் பண்ணி இந்த விம்சோத்திரி தசா மட்டும் இல்லை, யோகினி தசா, ஜெமினி சர தசா, இந்த நிறைய கண்டிஷனல் தசா எல்லாமே அப்ளை பண்ணி தான் நான் ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி உங்க ஜாதகம் பார்க்கறதுக்காக நீங்க இந்த நம்பருக்கு நீங்க கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். மேஷ ராசி 2026 மார்ச் 15க்கு அப்புறம் ஒரு வாரத்துல என்னென்ன விசேஷங்கள் இந்த மேஷ ராசியில பிறந்தவருக்கு இருக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் கல்யாண யோகம், திருமண யோகம். ஸோ யார் யாருக்கு இன்னும் கல்யாணம் நடக்கல, யார் தேடுறீங்களோ அவர் எல்லாருக்குமே திருமணம் நடக்கிற சான்சஸ் இருக்கு, என்கேஜ்மெண்ட் சான்சஸ் இருக்கு, நிறைய வாய்ப்புகள் சான்சஸ் இருக்கு மேசராசில பிறந்தவருக்கு. ஆனா இங்க இன்னொரு விஷயம் இருக்கு. நிறைய பேர் பயப்படுத்துறாங்க இந்த சாடை சாத்தி நடந்துட்டு இருக்குன்னுட்டு. ஆனா சாடை சாத்தி உங்க மேல நெகட்டிவ் அஃபெக்ட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் பின்னாஷ்டக வர்க்கத்துல சனிக்கு கம்மி பாயிண்ட்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் சனி அவயோகி ஆயிருக்கணும். அதுக்கப்புறம் சனியோடு தசை அந்தரசை 10 தசை எங்கேயாவது ஒரு பிளேஸ்ல அந்த சனி இருக்கணும். ஸோ எங்கேயும் கனெக்ஷன் இல்லாதனால பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நீங்க அனுமன் சாலிஸ் சொல்லலாம், அதோட எஃபெக்ட் கம்மியாயிடும். ஆனா ரிசர்ச் படி இந்த சாடை சாத்திய சனி நடக்கும்போது நிறைய பேருக்கு சக்சஸ் கிடைச்சிருக்கு. ஸோ அப்படி கூட இருக்கலாம். ரெண்டாவது ஒரு பாசிட்டிவான திங் என்னன்னா, வீடு கட்டுறதுக்கு, ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு ரொம்ப நல்ல டைம் கண்டிப்பா அமையிற வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் கட்டியிருக்கிற வீடு வாங்குற சான்ஸ் அதிகமா இருக்கு. சில பேருக்கு பூர்வீக சொத்து கிடைக்கிற சான்சஸ் கூட அதிகமா இருக்கு. மேஷ ராசியில பிறந்தவர் 11th ஹவுஸ்ல ராகு இருக்கிறதுனால ஜாகிரதையா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஜாகிரதையா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா கண்டிப்பா சக்சஸ் இருக்கு. ரியல் எஸ்டேட் ஆயிருக்கலாம், ஸ்டார்ட் அப் ஆயிருக்கலாம், எந்த மாதிரியான பிசினஸ் கூட ஆயிருக்கலாம், கண்டிப்பா சக்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் 6th ஹவுஸ் லார்ட் இந்த 11th ஹவுஸ் கண்டிப்பா கடன் பிரச்சனை வரும். ஸோ அதுல வெளியே வர்றதுக்காக வழி கூட கிடைக்கும். ஆனா எப்படின்னா ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். ஃபைனான்சியல் இஷ்யூஸ் ஏறும், ஃபைனான்சியல் இஷ்யூஸ் இருக்கலாம், ஃபைனான்சியல் சம்மந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனை நீங்க இருக்கலாம். அது அதிகமாக்குற சான்சஸ் இருக்கு. அது ஜாகிரதையா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, ஜாகிரதையா இருங்க. கொஞ்சம் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் மேல கொஞ்சம் கண்ட்ரோல் வச்சு இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. பஞ்சம பாவத்தில் இருக்கிற கேத்துனால என்னன்னா, சில பேருக்கு குழந்தைகள் இந்த பிரச்சனை, அவரோட பையனா இருக்கலாம், பொண்ணா இருக்கலாம், ஏதாவது ஒரு பிரச்சனை வர சான்ஸ். அப்படி பிரச்சனைன்னு பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. நிறைய அஸ்ட்ராலஜர்ஸ் பயப்படுத்துறாங்க, என்னென்னமோ நடக்கும், அப்படி நடக்கும், இப்படி நடக்கும்னுட்டு. இந்த ராசி பலம்னா ஒரு ஜென்ரலா சொல்றது. ஆனா இது ஒரு கிளாரிட்டி வரணும்னா, ஒரு கிளாரிட்டி வேணும்னா நீங்க உங்க ஜாதகமோ உங்க ஜாதகத்துல இருக்கிற தசா பீரியட் தான் நாம பார்க்கணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இவ்வளவு விஷயங்கள் மேசராசில பிறந்தவருக்கு இருக்கு. அதுக்கப்புறம் 12th ஹவுஸ்ல இருக்கிற பிளானட்ஸ் நம்ம பார்த்தா கண்டிப்பா இது திருமண வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனை, டென்ஷன்ஸ் கிரியேட் ஆகிற சான்ஸ். நல்லா இருப்பாங்க, ஆனா ஏதோ ஒரு சின்ன விஷயத்துக்கு
அவரு பிரச்சனையில மாட்டிக்கலாம். டிஸ்டர்பன்சஸ் இருக்கும் மேரிட்டல் லைஃப்ல. ஸோ சரி பண்ணிக்கலாம். எப்படின்னா நம்ம கம்யூனிகேஷன் பண்ணி சரி பண்ணிக்கலாம். ஆனா நிறைய பேருக்கு வந்து அந்த கம்யூனிகேஷன் நல்லா இருக்காது. ஸோ கம்யூனிகேஷன்ல கொஞ்சம் சில மாற்றங்கள் நீங்க பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து யாரையாவது ஜாபுக்காக தேடுறீங்களோ, புதுசான ஜாப் கிடைக்கிற சான்சஸ் இன்டர்வியூ கொடுத்திருந்தா அங்கே கூட சக்சஸ் இருக்கு. ஜாப் விட்டுட்டு நீங்க பிசினஸ் பண்றதுக்கு யோசிச்சுட்டு இருக்கலாம். அங்கே கூட உங்களுக்கு சக்சஸ் இருக்கு. வெளிநாட்டுல ஜாப் தேடுறீங்களோ அவருக்கு கூட சக்சஸ் இருக்கு. ஸோ பிஸ்னஸ் பண்றவருக்கு வந்து ஃபுட் ரிலேட்டட் பிஸ்னஸ், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், இந்த பெவரேஜஸ் எந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணியிருந்தாலும் சரி அவருக்கு கூட நல்ல லாபம் சக்சஸ் இருக்கு. ஸோ இத்தனை விஷயங்கள் வந்து மேசராசில பொறுத்தவரை.